வெல்கம் பேக் டு மை சேனல். நீத்து வந்து மனோஜுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு விஜயா வந்து பிளான் போடுறாங்க. அப்போன்னு பார்த்து நீத்து வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஸ்ருதி வந்து பதிலடி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரோஹிணி பத்தி மனோஜுக்கு என்னென்ன உண்மையெல்லாம் வந்து தெரிய போகுது, விஜயா பிளான் போட்ட மாதிரி வந்து நடக்குமா அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவளோட ஃப்ரெண்ட் மகேஷ்ட வந்து பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்து மனோஜுக்கு வந்து டவுட் வருது. ரோஹிணி வந்து படுத்ததுக்கப்புறம் ரோஹிணிக்கு தெரியாமல் மனோஜ் இவளோட ஃபோனில் வந்து லாஸ்ட்டாக பேசின நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிடறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜயா வந்து வீட்டில் இருக்கும்போது நீத்து வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நான் ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4 ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு ரவி தான் பார்ட்னர் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேலையை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொண்டு வந்து அக்ரிமெண்ட் அண்ணாமலைட்டு கொடுத்துட்டு ரவிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ரவி விஷயத்தில் நான் டிசைட் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் ஸ்ருதிட்டு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு ஸ்ருதி அண்ணாமலைக்கு வந்து தேங்க் பண்ணுறா. அதுக்கப்புறம் நீத்துட்ட ஸ்ருதி என்ன கேட்குறான்னா அன்னைக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு நீங்கள் மட்டும்தான் வந்து காரணம் அப்படின்னு சொன்னீங்க, இன்னைக்கு ரவியை வந்து எதுக்கு பார்ட்னராக வந்து சேர்க்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி பேசுனதுக்கு வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீத்து ஸ்ருதிட்டு வந்து சாரி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரவிட்டு வந்து தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு ரவியை கூட்டிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ரவிட்ட நான் அன்னைக்கு பேசுனதுனால தான் இன்னைக்கு உனக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, நான் செஞ்சது கரெக்ட் தானே அப்படின்னு வந்து கேட்குறா. இங்கே இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்கே விஜய் வந்து நீத்துட்ட என்ன கேட்குறாங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணமாகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 2 கோடிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ 4 ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படியும் 20 கோடி கிட்ட வரும் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே விஜயம் 20 கோடியா, உனக்கு யாருமே அவ்வளோ பணம் தருவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னோட அப்பா தான் தருவாங்க அப்படின்னு நீத்து சொன்ன உடனே விஜய் வந்து ஷாக் ஆகிறாங்க. நீத்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, இன்னும் நாங்கள் வந்து 100 ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு வந்து சொல்கிறா. விஜய் மனசுக்குள்ள என்ன திங்க் பண்ணுறான்னா இந்த பார்லர் காரியை வந்து கழட்டி விட்டுட்டு மனோஜுக்கு இந்த பணக்கார பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ரவி ஸ்ருதியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து நீத்துட்ட வந்து பிளானுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ நீத்து கிளம்பும்போது விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீனோட அம்மா சத்யாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ சாப்பிட்டுட்டு சீதாவையும் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு சத்யா என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லாருமே சீதாவோட நிலைமையை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு வந்து கோவப்படுறான். அதுக்கு சீதாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.